என்னுயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2 நாட்களுக்கு முன்பு திமுக ஒரு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு நடத்தியதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி ஊடகங்கள்ல அமைதியா அடங்கி போச்சு. ஏன் ஊடகங்கள்ல அது பெரிய அளவுல பேசல, ஏன் அதை அமைதியா முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த எக்ஸிட் போல்ல தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக தோற்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மிகப்பெரிய வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஐடி விங்கு அதை அப்படியே அடக்கிடுச்சு. திமுக மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த தொகுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்பொழுது தோல்வி முகம் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக திமுகவினுடைய அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலேயே தெரிந்திருக்கிறதாம். இதைத்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 19 21 தொகுதிகளுக்கு உள்ளாகத்தான் திமுக கூட்டணியே வெல்லும், அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. திமுக 40க்கு 40 என்பதெல்லாம் பகல் கனவு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார். இதை உறுதிப்படுத்துகின்ற விதத்துல தான் 2 நாட்களுக்கு முன்பு வந்த அந்த கருத்து கணிப்பும் கூறியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை அறிந்து கொண்ட திமுகவின் ஐடி விங்கு உடனடியாக அதை எல்லாமே சஸ்பென்ஸா முடிச்சிட்டாங்க. திமுக அந்த கருத்து கணிப்பை சைலண்டாக அழுத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, திமுக மிகவும் நம்பிக்கையோடு இருந்த தொகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக திமுகவின் கைவிட்டு போயிடும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறதாம். அந்த தொகுதிகள் எவை எவை அப்படின்னு பார்த்தா, சிதம்பரம், விழுப்புரம், வேலூர், கடலூர், தருமபுரி, கோவை, தென்காசி, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, பொள்ளாச்சி, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், மயிலாடுதுறை போன்ற தொகுதிகள் எல்லாம் திமுகவின் கைவிட்டு போகும் என்று அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புல அவர்களுக்கு கிடைத்த தகவல் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலதான் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை அப்படியே முடக்கிட்டது திமுக. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிய போக எதிர்கட்சிகள் அதை பிடித்து கொண்டு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய வைரல் ஆக்கிடுவாங்க. அதன் பிறகு திமுகவினுடைய மானம் கப்பல்ல ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதை அப்படியே மூடி மறைத்திருக்கிறது. நீங்க எவ்வளவுதான் இன்றைக்கு மறைத்து வைத்தாலும் ஜூன் 4ஆம் தேதி வரவிருக்கின்ற அந்த முடிவுகளை உங்களால மறைச்சு வைக்க முடியாது. அந்த முடிவுகள் உண்மையை தானா உளறி கொட்டிடும். விசிக போட்டியிட்டு இருக்கின்ற 2 தொகுதியிலுமே விசிக வெல்லாது என்று எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறதாம். அதனாலதான் திமுக அவர்களே நடத்திய அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை அப்படியே முடக்கி இருக்கிறார்கள். விசிக இந்த முறை 2 தொகுதிகளிலும் தோற்றால் நமக்கு ஏன் மக்கள் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார்கள் என்பது அப்பதான் திருமாவளவனுக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, எந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த மக்களுக்கே நீங்கள் துரோகத்தை இழக்கிறீர்கள் தொடர்ந்து காலம் காலமாக. இதை உங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏனென்றால் நீங்கள் அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி அந்த இளைஞர்களை வளர்த்ததால அவர்கள் யாருமே யாரோடும் இறங்கி போகின்ற சூழ்நிலையில இல்லை. அதனால அவர்கள் மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து நிற்பதால எதையுமே அறியாமல், உலகம் புரியாமல் திருமாவளவன் செய்கின்ற இந்த சாதி அரசியல், சாதி வன்மம் புரியாமல் பயணிக்கின்ற மக்கள் மட்டுமே திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் தான் அடங்கி இருக்கின்ற தீயை கூட தொடர்ந்து கொளுத்தி விட்டு அதை கொழுந்து விட்டு எரிய செய்து சமூகத்தில் மக்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வருகிறார் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள். இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட பெரும்பாலான தலித் பறையர் சமூக மக்கள் திருமாவளவனுடைய இயக்கமும் வேண்டாம், உங்க சவுக்காசமே வேண்டாம்னு எத்தனையோ பேர் இன்றைக்கு விசிகாவில் இருந்து விலகி நிற்கிறார்கள். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்ததை தவிர்த்து தமிழ் சமூகத்தில் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இணங்கி வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்திருந்தா தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பா அது அமைந்திருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய பதவி ஆசைக்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏதுமறியாத மக்களை திசை திருப்பி விடுகிறீர்கள்.
இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு நாளை என்ன வரப்போகிறது என்பதை கூட அறிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இன்னும் அந்த விசிகாவினுடைய இளைஞர்களுக்கு வரல. அப்படி வந்திருந்தா திருமாவளவன் செய்கின்ற சாதி அரசியலை அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் புரிந்திருப்பார்கள். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அன்பு உறவுகளே. திருமாவளவனுடைய அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வரைக்கும் போகுது. ஆனா யாருக்கு என்ன பயன்? திருமாவளவன் அவர்களால் யாருக்கு என்ன பயன்? அவர் செய்து கொண்டிருக்கின்ற அரசியலால் யாருக்கு என்ன பயன்? தமிழ்நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம் திமுக. ஆனா திமுகவினுடைய அடிமையா அவருடைய காலில் விழுந்து கிடப்பதா ஜனநாயகம்? சமூக நீதியையும் சமத்துவத்தையும் யார் ஒருவர் ஒடுக்குகிறாரோ அவருக்கு காலில் போய் விழுந்து கிடக்கிற உங்களால சமூக நீதி சமத்துவத்தை பற்றி பேச முடியுமா? அதை பேசுவதற்கு தகுதியுடைய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துதான் சிதம்பரம் தொகுதி மக்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகள் இவருக்கு எம்பி சீட்டை கொடுத்து அந்த எம்பி சீட்டை வைத்துக் கொண்டு யாருக்கும் எதையுமே செய்ய முடியாத திருமாவளவன் அவர்கள் மீண்டும் என்னை எம்பி ஆக்குங்கள், நான் உங்கள் தொகுதியை ஊற்றி கழுவி விடுகிறேன் என்று மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டா மக்கள் என்ன அவ்வளோ பெரிய அடிமுட்டாள்களா? ஏற்கனவே 5 ஆண்டுகள், அதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகள், குறைந்தது 10 ஆண்டுகள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக இருந்து திருமாவளவன் அந்த தொகுதிக்கு செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா சுழியத்தை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு நிலை திமுக கூட்டணியில இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக குறைந்தது 19 21 தொகுதிகள் மட்டுமே வெல்லக்கூடும் என்று அந்த எக்ஸிட் போல்ல தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தான் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருந்தார். அது இப்பொழுது உண்மை என்று நிரூபணமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் விசிக 2 தொகுதிகளையும் இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 தொகுதிகளில் போட்டி இருக்கிறது. அந்த 4 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 3 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மண்ணை கவ்வும் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதே போன்று மதிமுக திருச்சி தொகுதியில போட்டியிடுகிறது. துரை வைகோ தான் மதிமுகவின் வேட்பாளர். திருச்சி தொகுதியில் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தவர் திருநாவுக்கரசு. இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆகையால திருச்சி தொகுதியில துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார். துரை வைகோ அவர்களும் தோல்வியை தழுவது நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்து கணிப்புகள் வெளிவந்த பிறகு எக்ஸிட் போலின் முடிவு இப்படித்தான் வரும் என்று அறிந்து கொண்ட திமுகவினுடைய கூடாரம் இப்பொழுதே தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு மூளையில போய் முடங்கி இருப்பதாக சொல்றாங்க. 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதி முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அந்த மாற்றத்திற்காகத்தான் தமிழக மக்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு காத்து கிடக்கிறார்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.